பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம அநேகருடைய மனதுல எழும்புகிற காரியம், என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை? ஆண்டவரை தேடுறேன், ஆராதிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்கிற உபத்திரவங்களுக்கு அளவே இல்லை. அநேக பாடுகளின் வழியா கடந்து போய் ரொம்ப மனமுடைஞ்சு இருக்கிறேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எதற்காக கர்த்தர் இதை அனுமதிக்கிறார்னா, கொரிந்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்லுகிறார், 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள், சில கடினமான பாதைகள், சில தோல்விகள், இது எல்லாம் நம்ம சந்திக்கிறது. அப்படிப்பட்ட பாதையின் வழியே போகிற அநேகருக்கு நாம் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக நாம் மாறும்படியாக தான் தேவன் சிலவற்றை அனுமதிக்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க, உங்க நம்பிக்கையை விட்டுடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக மாறும். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.